எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கிற அற்புதமான வரிகளின் மூலம் தமிழை உலகமெங்கிலும் முழங்கிக் கொண்டிருக்கிற செந்தமிழ் செல்லங்கள் தயாரா இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்தெந்த செந்தமிழ் செல்லம் என்னென்ன தலைப்புகளில் எப்படியெல்லாம் பேச போகிறாங்கங்கிறத மதிப்பீடு செய்ய நம்மோடு தமிழகத்தின் 2 இணையற்ற சொற்பொழிவாளர்கள் நடுவர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. செந்தமிழ் செல்லங்கள் தயாராக இருக்கிறாங்க. வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். கோ பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீவர்மா. அற்புதமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான தேடலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு சங்கரா தொலைக்காட்சியில் தொடர்ந்து பல நூறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் தமிழ் சொல்லிக் கொடுக்குற அற்புதமான இந்த நிகழ்ச்சி நம்ம தொலைக்காட்சியில் வருது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பேசுகிற இந்த தமிழ் தெய்வீக தமிழாய் இனிக்கும் என்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பை சங்கரா நமக்கு கையளித்திருக்கிறது. அற்புதமான குழந்தைகள் நல்ல தமிழில் நயம்பட இந்த மன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு அற்புதமான ஊடகமாக ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வலம் வந்து கொண்டிருக்கிற அற்புதமான இந்த வான ஓட்டத்தில் அற்புதமான வானவில்லாய் அடுத்து அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ஷாதிகா ஸ்ரீ. வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்கள் தலைப்பு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்குது. என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நூலகமில்லா ஊருக்கு அறிவு பாழ். ஆஹா, அற்புதமான ஒரு தலைப்பில் நல்லா பேசுறதுக்கு தயாராகி வந்திருக்கீங்களா? சிறப்பாக பேசிடலாமா? தயாராக இருக்கீங்களா? பயம்லாம் இல்லையே? சிறப்பான உரையை வழங்குவதற்கு சாதிகா ஸ்ரீ தயாராக இருக்கிறாங்க. கேட்பதற்கு நாமும் தயாராக இருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய் தமிழ் மொழியால் உங்களை வணங்குகிறேன். என் பெயர் சாதிகா ஸ்ரீ, 5ஆம் வகுப்பு. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நூலகமில்லா ஊருக்கு அறிவு பாழ். நான் மறைந்ததற்கு பின்பு என் மீது பூமாலைகளை வைக்க வேண்டாம், என் உடல் மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று கூறினார் நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவின் முதல் நூலகம் 1890ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கன்னிமாரா பொது நூலகம். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த உலகத்தை ஆள்கிறது. காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே நிலைத்து நிற்கிறது. நாம் மூளையை கூர்மையாக்க வேண்டுமானால் புத்தகங்களை படிக்க வேண்டும். யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலைகுனிகிறார்களோ அவர்களெல்லாம் நாளை இந்த உலகத்திற்கு முன் தலை நிமிரலாம். இலக்கியம், வரலாறு, பொது அறிவு, அறிவியல், சமையல், அன்றாட நிகழ்வுகள் என அறிவார்ந்த படைப்புகளை உள்ளடக்கியது நூலகம். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலையே மூடப்படுகிறது என்று கூறினார் பேரறிஞர் விக்டர் ஹியூகோ. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்வி கரையில கற்பவை நாள் சில என்று நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நருந்தகையில சொல்லியிருக்காங்க. இப்படி படி படி எப்படியாவது படி என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் ஐயா ஜெயகாந்தன். ஒருமுறை டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெற்றோர்களை பார்ப்பதற்காக கையில் படம் இல்லாமல் சென்னை மூர் மார்க்கெட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் பணம் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறாரு. அந்த ஒரு புத்தகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. புத்தகம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? தன்னை எறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் விழுந்து விடாமல் இருப்பது எப்படி, இவை அத்தனையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறன. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொல்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறதரு சொல்லும்படி பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூலை ஒப்புவது எப்படி என்று பாரதிதாசன் கூறுகிறார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பிளேட்டோ. எனவே புத்தகங்களை படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அற்புதமான ஒரு உரையை சாதிகா ஸ்ரீ இந்த மேடையில் வழங்கியிருக்கிறாங்க. அவ்வளவு அறிஞர்கள் பெயரை வந்து கடகடன்னு சொன்னாங்க. எல்லா அறிஞர்களை பற்றி இந்த வயசுலேயே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. உங்களுடைய உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ஐயாக்கிட்டே கேட்டுடலாமா? அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அங்கே தான் பார்த்தா எங்கே இருந்தாலும் மார்க்கை குறைச்சிருவான்னு சொல்லி. முதல் விஷயம் எனக்கு பாப்பாட்ட பிடிச்சது என்னென்னா, இது வரைக்கும் நான் மற்றவங்களை பேச்சை தான் கேட்டேன். இப்போ ஒரு போட்டியாளராக இவங்களை பார்க்குறேன். இந்த பிள்ளை முதல் வெற்றியை பெற்றிருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பேச்சில் அடர்த்தி இருக்கணும். உன் பேச்சு எப்படி தெரியுமாமா இருந்தது? ஒரு பெண் இறையன்பு பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஒரு மருத்துவர் சுதாசேஷையனுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எப்படி ஒவ்வொரு பக்கமும் அது தாள்னு நினச்சி பெரட்டக்கூடாது, வாள்னு நினச்சி பெரட்டணும் அப்படிம்பாரு. தலைகுனிந்து படிக்கின்ற போது நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். தென்கட்சி சுவாமிநாதன் தான் சொல்வார், ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுவது எப்போது என்றால் ஒரு புத்தகம் எழுதி முடிக்கின்ற போது. ஒரே வரியில் சொல்கிறேன், இந்த பொண்ணு பேசிய பேச்சை பார்க்கும்போது இந்த மாதிரி இளம் பிள்ளைகள் நினைங்க, உங்கள் சொந்தக்காரனில் உங்களை விட பணக்காரன் இருக்கலாம், உங்களை விட அறிவாளி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா படிங்க. பொதுவாக இது வரைக்கும் தேவதைன்னா வெள்ளை உடையில் தான் வருவா. ஒரு மஞ்சள் தேவதை இங்கே வந்து மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறார். அழகான ஒரு வாழ்த்துறையை அன்பிற்கினிய அண்ணன் நமக்கு பகிர்ந்திருக்கிறார். தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். உண்மையிலே நூலகம் பற்றி ஒரு குட்டி லைப்ரரியே வந்து பேசின மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த 3 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் பதிவு செய்த விஷயங்கள் நிறையா ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி நீங்கள் நடமாடும் தகவல் களஞ்சியமாகவே இன்றைக்கி அவங்க தெரிகிறாங்க. ஒரு புத்தகம் தொடும் வரை காகிதம், தொட்ட பிறகு அது ஆயுதம் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு காகிதத்தையே ஆயுதமாக உங்கள் பேச்சில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதிகா ஸ்ரீ சாதிக்க பிறந்தவள் என்பதை இன்றைக்கு நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப அழகாக 2 நடுவர்களுமே தங்களுடைய மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. அழகாக ஒரு கவிஞன் சொன்னால், உங்கள் வீட்டில் புத்தகங்களை பிள்ளைகளுக்கு எட்டுகிற தூரத்தில் வையுங்கள், அப்போதுதான் பிள்ளைகள் எட்ட முடியாத உயரத்திற்கு போவார்கள்னு சொல்லி அந்த அற்புதமான செய்தியை தன் உரை வாயிலாக வழங்கி இருக்கிற சாதிகா ஸ்ரீக்கு ஒரு அரங்கு நிறைந்த வாழ்த்துக்களை நாம் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் சாதிகா. ஒரு அற்புதமான ஒரு பணியை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இந்த தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் குழுவினர் கைகளில் எடுத்து ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து பெற்றோர்களோட இந்த மன்றத்திற்கு வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ரொம்பவே சிறப்பாக பேசுகிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா தங்களுடைய வேலைப்பழுவுக்கு மத்தியில் தன் பிள்ளைகளுக்கான ஒரு வாய்ப்புக்காக பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு சங்கரா தொலைக்காட்சி தன்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகிற ஒரு சூழல் இருக்கிற போது தன்னுடைய பிள்ளைக்காக 2 பேரும் நேரம் ஒதுக்கி வந்து அரங்கத்தில் உட்கார்ந்து தாம் பிள்ளைக்கு மட்டுமல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் கைத்தட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்ச்சியின் இந்த அற்புதமான செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல்ல அடுத்து இந்த மன்றத்தில் வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் தாரணி. வணக்கம் தாரணி. வணக்கம் ஐயா. என்ன தலைப்புல பேச போறீங்க? எங்கள் பள்ளி. நீங்களும் உங்க பள்ளிக்கூடத்தை பத்தி பேச போறீங்க. தொடர்ந்து பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி எல்லாரும் திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழலை அடுத்தடுத்து போட்டியாளர்கள் உருவாக்குறீங்க. எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்கீங்க? பாச்சிக்கோட்டை கிராமத்திலேருந்து வரையா. ஒரு கிராமத்திலிருந்து வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுகிறீங்க. இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் பேசுகிறீங்க. அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை சிறப்பாக பயன்படுத்துங்க. நல்லா பேசிடலாமா? தைரியமாக இருக்கீங்களா? இது உங்களுக்கான வாய்ப்பு, சரியாக பயன்படுத்துங்க. நன்றி. அவையோருக்கு வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் பள்ளி. ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டுமென்றார் பாரதி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்றையவை என்றார் வள்ளுவர்.
இளமை கல்விக்குரியது. இளமையில் கல்வி என்பது நம் முன்னோர் நமக்கு சொன்ன பொன்மொழி. அத்தகைய கல்வி மாணவ மாணவியருக்கு பள்ளியில்தான் கிடைக்கும். பள்ளி என்பது அறிவை தரும் ஆலயமாகும். மக்கள் தங்கள் பசிக்கு உணவை தேடுகின்றனர். அதுபோல அறிவு பசிக்கு பள்ளிக்கூடமே உணவு. அப்படிப்பட்ட சிறந்த பள்ளியான எங்கள் பள்ளி ஆலங்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் ஒன்றாகும். அதில் 45 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். சுமார் 1200 மாணவர்களுக்கு மேல் அங்கு கல்வி கற்று வருகின்றனர். எங்கள் பள்ளிகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவை தரும் அரிய பணிகளை செய்து வருகின்றனர். எங்கள் பள்ளிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். எங்கள் பள்ளியில் புத்தம்புது ஆடையுடன் ஆண்டு பிறக்கும். புத்தம்புது ஆடையுடன் ஆண்டு பிறக்கும். புத்தகத்தின் மாசத்தோடு பள்ளி திறக்கும். புதுச்சேர்க்கை மாணவர்களின் முகங்கள் சிரிக்கும். அங்கு படித்துவிட்டு வெளிச்சென்ற மாணவரின் முகங்கள் மனக்கண்ணின் மறையும். தமிழ் ஆசிரியர் பாடமெல்லாம் கதை போல் புரியும். கரும்பலகை கணக்குகளும் எளிதில் புரியும். உடற்கல்வி வகுப்பு நேரம் கடனாய் கழியும். குருதியிலே வரலாறு பாடம் வீரம் ஏற்றும். மரத்தடியிலே மதிய உணவு சுவையை கலக்கும். கமர்கட்டும் நெல்லிக்கனியும் வெளியே கிடைக்கும். கடனாய் ரப்பர் பென்சில் கைமாடும். உடன் சேர்ந்த நட்புகளுடன் நேசம் பிறக்கும். கல்விக்கண் திறந்தவர் மீது பக்தி பெருகும். கல்விக்கண் திறந்தவர் மீது பக்தி பெருகும். எங்கள் பள்ளியில் இந்து, முஸ்லிம், இஸ்லாமியர் ஆகிய எல்லா மத மாணவர்களும் படித்து வருகின்றனர். எங்கள் பள்ளிக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. எங்கள் பள்ளி பெருமைக்குரிய பள்ளியாக திகழ்ந்து வருகிறது. எங்கள் பள்ளியில் பயின்றவர்கள் தொழில் அதிபர்களாகவும் வணிகர்களாகவும் சிலர் கல்வி மான்களாகவும் அறிவில் சிறந்து மேல்நாட்டுக்கு சென்று பணிபுரிந்து வருகின்றனர். எங்கள் பள்ளியில் அறிவு, ஆற்றல், ஒழுக்கம் இவையெல்லாம் கற்றுத்தரப்படுகிறது. பள்ளியினால் நான் பெருமையடைய வேண்டும், என்னால் பள்ளி பெருமையடைய வேண்டும் என்பதே எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் குறிக்கோளாகும். ஒருவர் பள்ளியில் பயிலும் கல்விதான் அவரது வாழ்நாள் முழுவதுமே அவரை பெருமையடைய செய்கிறது என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தாரணி ரொம்ப நல்லா பேசுனீங்க. தாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா பேசுகிற போது சின்ன சின்ன இடையூறு வந்தால் கூட அப்படியே நின்றுடாமல் தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்து தாரணியை வாழ்த்தலாம். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் தாரணி. வணக்கம். சமீபத்தில் நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கடந்த ஆண்டு இறுதி பள்ளிக்கூட நாள் நடந்தது சொன்னார். பொதுவாக நம்ம படிக்கும் போதெல்லாம் பள்ளி இறுதி நாளில் என்ன பண்ணுவோம், பேனாவில் இருக்கிற மையை வந்து எல்லாருமேலும் தெளிச்சுட்டு ஓடி போவோம். அந்த பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்கள் 12ஆம் வகுப்பு கடைசி பரீட்சை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, புத்தகங்களெல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சு இத்தோடு விட்டது தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். கல்விங்கிறது எவ்வளோ பெருசு, இப்படி ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சது எவ்வளோ பெருசு, இந்த மாணவர்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே, இந்த தலைமுறை இப்படி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். நான் அடுத்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்வேன், தான் படித்த அரசு பள்ளியை பற்றி கம்பீரமாக கர்வமாக பேசுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் உங்களை உதாரணமாக வச்சு சொல்வேன். உங்கள் பேச்சில் நீங்கள் சொன்னீங்க, எங்கள் பள்ளியில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய புகழ்பெற்றவர்கள் படிக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் கழித்து எங்கள் பள்ளியில் தான் தாரணி படித்தாங்க அப்படிங்கிற பெருமை உங்களால் உங்கள் பள்ளிக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையான பேச்சு, வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அரசு பள்ளியில் படித்து அரசு பள்ளியினுடைய பெருமையை பேசுவது என்பது தாரணியினுடைய கம்பீரம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நீ இடையில ஒரு நிமிஷம் அப்படி லேக் ஆன பாரு, அடுத்த குழந்தையாக இருந்தால் அழுதுருக்கும். ஆனால் அரசு பள்ளி குழந்தைங்கிறதுனால தான் விட்ட இடத்துலேருந்து திருப்பி பிடிச்சேன். அதுதான் உண்மையான பேச்சுங்கிறது. நான் குறைகளெல்லாம் சுட்டி காட்டணும், அதெல்லாம் அடுத்தடுத்த சுற்றில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிறேன் சார், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கே ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல் தான் புண்ணியம்னு பாரதி பாடினால. உன்னுடைய இந்த 3 நிமிட பேச்சு சங்கராவில் உன் ஆலங்குடி பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. உன்னுடைய பேச்சு உன் ஆசிரியர்களை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியராக மாற்றி காட்டியிருக்கிறது. உன்னுடைய என் பள்ளி என்கின்ற பேச்சு புத்தாடையும் புத்தக வாசமும்னு சொன்னில்ல, அந்த ஒரு வார்த்தைக்கே நீ ஏன் பங்குல செலக்டடா போடா.
அழகான ஒரு மதிப்புரைகளை 2 நடுவர்களுமே கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து எல்லா இளம் தளிர்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நடுவர்களுக்கு நாம் அற்புதமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். தாரணி ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. நடுவர்களும் நேர்மறையான மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் உங்கள் குரல் ஒலிக்க அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இந்த தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இந்த தொடர் பயணத்துக்கு சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டைன்னு தமிழகத்தின் முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் படையெடுத்து போனோம். நல்ல பேச்சாளர்களை வெற்றி பெற்று அழைச்சி வர்றதுக்காக. அதில் சிறப்பான பேச்சாளர்களை இந்த மன்றத்தில் தமிழ் கூறும் நல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து திறமையான போட்டியாளர்கள் சவாலான தலைப்புகளில் அறிவார்ந்த செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் கண்டெடுத்த அடுத்த செந்தமிழ் செல்லம் அபிநயா. வணக்கம் அபிநயா. வணக்கம். என்ன தலைப்புலமா பேச போறீங்க? சிற்பியின் சிற்பம். சிற்பியின் சிற்பம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரைக்குடி பக்கத்துல பாளையூர்னு ஒரு கிராமம். ஒரு கிராமத்திலிருந்து சென்னை என்கிற பெருநகருக்கு வந்து இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் இவ்வளவு அற்புதமான வெளிச்ச கீர்த்திகளுக்கு மத்தியில் பேசுறதுக்கான வாய்ப்பு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கான நேரம். வாழ்த்துக்கள். அந்நியன் கண்டு வியந்தனம் சிற்பக்கலையை அந்நியமாக்கிய என் அன்பு நல் உள்ளங்களே, ஓர் சிற்பியின் சிற்பமாக பேச வந்துள்ளேன். நான் ஏன் குறிப்பாக இந்த சிற்பக்கலையை பற்றி பேச வேண்டும்? என் தாயின் கருவில் உதித்த நாள் முதலே உளியின் ஓசையை கேட்டு வளர்பவள் நான். அதனால்தான் இன்று ஓர் சிற்பி செதுக்கிய சிற்பமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை கல்லிலே சொல்லிடும் நுட்பக்கலை. ஒரு கற்சிலைக்கும் நரம்பு படைத்து, தசை படைத்து, எலும்பு படைத்து, கல்லுக்கும் உயிரூட்டிய நுட்பக்கலை. மகாபலிபுரத்திலே தமிழரின் வீரத்தை ஒற்றை கல்லிலே சொல்லிடும் நுட்பக்கலை. அதுதான் எங்கள் சிற்பக்கலை. இப்படிப்பட்ட சிற்பக்கலையின் இன்றைய நிலை என்னவென்று தெரியுமா? ஏன் தெரியாது? இத்தக அவல நிலையை ஏற்படுத்தியவர்களே நாம் தானே. ஒரு சிலையை செதுக்கும் போது சந்தனமாக இருக்கும் சிற்பிகள் செதுக்கிய பிறகு சாக்கடை ஆகிவிட்டார்களா? மனிதனே, மறந்து விடாதே, சாக்கடை ஒருபோதும் சந்தனமாக மணப்பதில்லை. உண்மைதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாள் கடந்து விட்டால் சந்தனம் கூட மனமோடு இருப்பதில்லை. நாங்கள் சாக்கடை என்று கூறினால் கூறிக்கொள்ளுங்கள். இந்த சாக்கடை செதுக்கிய சிற்பம்தான் கருவறைக்குள் சந்தன அருவியில் நீராடிக் கொண்டிருக்கின்றது. அதையும் மறந்து விடாதீர்கள். ஒரு சிற்பி செதுக்கிய சிலை கருவறைக்குள் இருந்த காலம் சென்று சிற்பி இனமே கவலை என்ற கருவறைக்குள் முடங்கிவிட்டது. நாங்கள் மீண்டும் பிறந்து எழுந்து வருவோம். அடுத்த முறை மண்மானத்தை காக்கும் கலையாக மட்டுமல்ல, ஒவ்வொரு சிற்பிகளின் தன்மானத்தை காக்கும் கலையாகவும் இந்த சிற்பக்கலை வலம் வரும். கனவில் சுத்தியலை பிடிப்பதற்கே எழுந்தவுடன் உடல் வலி என்று விதவிதமாக உருட்டும் என் அன்பு உறவுகளே, உண்மையில் ஒரு உளி தரும் வழியை நேரில் காண்பவள் நான். ஆம், என் தந்தை தினமும் உடல் வலிக்காக பல தைலங்களை பூசுவார். சுத்திகளின் எண்ணிக்கை என் வீட்டை நிரப்பும் என்று எண்ணினேன். ஆனால் மருந்து குப்பிகளின் எண்ணிக்கை தான் என் வீட்டை நிரப்புகின்றன. வரும் காலத்தில் ஒரு சிலையை பார்த்து எந்த ஊர் இளைஞர் செதுக்கியதென்று கேட்க மாட்டோம், எந்த நாட்டு இயந்திரம் செதுக்கியது என்றுதான் கேட்போம். உறவின் அருமையையே தெரிந்து கொள்ளாதவர்கள் இவ்வுரையின் அருமையையும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். தமிழனே, நாம் வாழ்வில் மறந்திட்ட ஒரு சில வரிகள். சித்திரத்தில் மிக உயர்ந்த சிற்ப நூலின் அற்புதம் வேறு எந்த நாட்டிலுண்டு? வேலையின் விசித்திரம். சிற்பத்தை வெறும் காட்சி பொருளாக மட்டும் வைப்பதற்கு நாம் என்ன அயல் நாட்டானா? காட்சிக்கு அப்பால் சென்று கருத்துகளையும் உணர்ச்சிகளையும் மூட்டுகின்ற தமிழ்நாட்டான். கோவில்களில் உள்ள பெண் சிற்பத்தை கண்டு மனம் முடித்து விடலாமா என்று எண்ணினால் கூட வியக்கத்தக்கது. காரணம், பெண் எனும் உவமையை சிலையாக உருவகப்படுத்தி அணி எனும் அலைக்கடலில் மூழ்கி தினம் தினம் புது புது முத்தாக எடுப்பவர்கள் தான் நம் கலைஞர்கள். தமிழர்களின் சிற்பக்கலையை பற்றி அந்நியரிடத்தில் கேட்டு பாருங்கள். புகைப்படம் எடுக்க வந்தவர்கள் எல்லாம் சிற்பக்கலையை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார்கள். இறுதியாக தமிழை அழிப்பதற்கு முதலடியாக சிற்பக்கலையை அழிக்க நினைப்பவர்களே, நீங்கள் நினைத்தவுடன் அழித்துவிட சிற்பக்கலை பாதியில் தோன்றியது என்று எண்ணிவிடாதீர்கள். அது ஒவ்வொரு தமிழனின் ஆதியில் தோன்றியது. நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை அபிநயா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. தன் வாழ்வியலில் எவ்வளவு வலி இருக்குது அப்படிங்கிறத வார்த்தைகளால் இந்த மன்றத்தில் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற போது அவங்களுடைய அம்மாவும் அவங்க சித்தியும் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தன் மகளை உச்சி முகர்ந்து அவர்கள் தன் கண்ணீரால் வாழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க.
ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே அபிநயா இந்த மன்றத்தில் படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களாம்மா? இல்லை, நான் வந்து அவளோட பெரியம்மா. எங்கள் பாப்பா வந்து ஆரம்பத்தில் இருந்தே அந்த கஷ்டம் என்னன்றதை தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணு. ஆனால் அவள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு படியாக இப்போ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவள் வந்து ஒவ்வொரு மேடையில் நிற்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அதுதான் அவள் வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான மருந்தாக எங்களுக்கு தெரியுது. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கல் வேலை பார்க்குறவங்க தான். அவங்க அப்பா சிலை அடிப்பாக, எங்கள் வீட்டுக்காரர் வந்து கோயில் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்காத விஷயங்களை கூட என் பிள்ளை எங்களை உற்று கவனிச்சிருக்குங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு இன்னும் பெருமையாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. தன் தாய் தந்தையர்கள் என்ன கடினப்படுறாங்கங்கிறத ஒரு பிள்ளை இந்த வயதில் உணர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த பிள்ளை சரியான உயரத்துக்கு போகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஒரு அற்புதமான உரையை வழங்கியிருக்கிறீங்க. உங்கள் உரை நடுவர்களை எந்த அளவுக்கு பாதித்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கற்கோயில் கட்டக்கூடிய குடும்பத்திற்கு சங்கரா ஒரு சொற்கோயிலை கட்டியிருக்கிறது. அதுக்கு மேலே அதுக்கு வார்த்தை கிடையாது. இந்த நாட்டில் கருவறைக்குள் இருக்கக்கூடிய சாமி எவ்வளவு முக்கியமோ அதைவிட சாமியை செதுக்கக்கூடியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள், வழிபாட்டுக்குரியவர்கள் என்பதை இதைவிட ஒரு பேச்சு அமைய முடியாது. சில சமயங்களில் சாமிகள் பேசும், சில சமயங்களில் சுவாமிகள் பக்தரை போல கண்ணீர் வடிக்கும். இந்த சாமி பேச அந்த சாமி கண்ணீர் வடித்தது என்றால் சிற்பக்கலைக்கு கிடைத்த ஆனந்த கண்ணீர் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. கேட்டு பெறக்கூடிய தேசிய விருதை காட்டிலும் கேட்காமல் கிடைக்கக்கூடிய ரசிகர்களுடைய அங்கீகாரத்தை சிற்பக்கலை இன்றைக்கு சங்கராவில் உன் பேச்சு மூலமாக உன் இனத்திற்கு, உன் குலத்திற்கு பெருமையை தேடி தந்திருக்கிறாய். உண்மையிலேயே உன் பேச்சு கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு பேச்சு. தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் அபிநயா. வணக்கம். உண்மையிலே உங்கள் அப்பாவுடைய அந்த திறமையை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு பேரே அபிநயான்னு வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு சிற்பிக்கு வந்து அந்த அபிநயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் உங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் சங்கரா தொலைக்காட்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே செய்யும் தொழில் தான் தெய்வம். ஆனால் சிற்பிகளுக்கு மட்டும்தான் செய்யும் தெய்வமே தொழில். கல்கி அப்படின்னு ஒரு படம் பாலச்சந்தர் எடுத்தார். அதில் வந்து அந்த கதாநாயகன் கதாநாயகிக்கு ஒரு பரிசு கொடுப்பார். தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுகிற ஒரு பெண் சிற்பம். இந்த இடத்துல நான் அபிநயாவை பார்க்கும்போது தன்னைத்தானே செதுக்குகிற ஒரு பெண் சிற்பமாகத்தான் உன்னை நான் பார்க்குறேன். கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் பேச்சு கல்லுக்குள் வீரம். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக நிறைவான ஒரு வாழ்த்துரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் என்ன பெருமிதம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளை கற்றோர் நிரம்பிய அவையில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெறுறது தான். அந்த பெரும் பேரை உன்னுடைய குடும்பத்திற்கு வாங்கி கொடுத்துருக்கிற உற்சாகமான வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து இந்த தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளில் உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள், இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல். இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அடுத்த செந்தமிழ் செல்லம் அன்பு தம்பி பரந்தாமன். வாங்க. வணக்கம் பரந்தாமன். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ராமலிங்கபுரம் என்ற கிராமத்துல இருந்து. எந்த ஊர்ல இருக்கு? எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்குது? சிவகங்கை பக்கத்துல. சிவகங்கை மாவட்டம் ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. என்ன தலைப்புல பேச போறீங்க? குன்றன நிமிர்ந்து நில். ஆஹா, பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து குன்றன நிமிர்ந்து நில் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல பரந்தாமன் பேச இருக்கிறார். கேட்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம். இது உங்களுக்கான வாய்ப்பு, சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். அனைவருக்கும் அன்பு நிறை நல் வணக்கம். குன்றன நிமிர்ந்து நில். உலகில் மிகச் சிறந்த வரம் எது? மனித உருவெடுத்து எந்தவித உடற்குறையும் இன்றி முழுமையாக பிறப்பது என்கிறார் ஔவை பாட்டி. அவ்வாறு பிறந்த மனித குலம்
தாமே தம்மை மாய்த்துக் கொள்வது இயற்கைக்கும் மனித அறத்திற்கும் எதிரான செயலாகாதா? சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் உள்ளோம். இன்று பெரிய பொறுப்பில் உள்ளோர், கலைத்துறையில் உச்சம் கண்டோர், உளவு தொழிலில் உள்ளோர், மாணவர் பருவத்தில் பரிதவிப்போர் என்று பல்துறை மனிதர்களும் சிக்கலுக்கு உள்ளாகும் பொழுதே தங்களது உயிர்களையும் பெயர்களையும் மாய்த்துக் கொள்வதற்கு அறிகுறை தேடுகிறார்கள். இது இல்லாமல் வாழ அமைந்திடுமா? அமைந்திடும். உலகில் உன்னதனமான ஒன்றை பெரும் தகுதி எனக்குள்ளது. என்னை நான் உள்ளவாறே ஏற்றுக்கொள்கிறேன். பிறரை நான் தாழ்நிலையில் ஒப்பிட்டுக் கொள்ள மாட்டேன். பிறர் கணிப்பை விட என் மீதான என் கணிப்பே சரியானது. என் வாழ்வியலை நல்ல வடிவமைக்கக்கூடிய தகுதி எனக்குள்ளது என்று பல கருத்துகளையும் எண்ணங்களையும் மனிதன் வாழ்வியலாக்கும் பொழுதே மனிதன் மாய்த்துக் கொள்வதற்கு அறிகுறை தேடமாட்டான், தடம் பதித்து செல்வதற்கு அறிகுறை தேடுவான். 3 முறை தற்கொலைக்கு தள்ளப்பட்ட சிரிப்பு சக்கரவர்த்தி சார்லிங் சாப்ளின் பல எதிர்ப்புகளில் தங்களது உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. பதிலாக அசைக்க முடியாத பிரிட்டிஷ் என்னும் பெயரை பெற்றார். செக்கிழுத்த செம்மல் வாமூசி போன்ற பல சான்றோர்கள் பல எதிர்ப்புகளில் தங்களது உயிர்களை மாய்த்துக் கொள்ளவில்லை. பதிலாக புடம் போட்ட தங்கம் போல் மிளிர்ந்தனர். தங்களை சார்ந்தவர்களையும் மிளிர வைத்தனர். எனவே உங்களை எதிர்க்க வரும் எதிர்ப்புகள் உங்களை சோதிக்க வந்த நெருப்பு என்ற பார்வையில் பாருங்கள். அந்த நெருப்பிலும் நீங்கள் தங்கம் போல் ஜொலிஜொலிப்பீர்கள். இனி ஏனும் என் வாழ்க்கையில் நான் குன்றென நிமிர்ந்து நிற்பேன். அப்படி என்றால் உங்களது வாழ்க்கை? நன்றி. பரந்தாமன், ரொம்ப அழகான ஒரு தன்னம்பிக்கை உரையை இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரையை வழங்குறாங்கன்னு கேட்கலாமா? அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அற்புதமான வெள்ளை உடையோடு வேட்டியோடு தமிழர் மானம் காத்து வந்திருக்க உனக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. நன்றி. உன்னுடைய பேச்சில் அறம் இருந்தது, தரம் இருந்தது. அடுத்த சுற்றுக்கு நீ தயாராகி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் பரந்தாமன். வணக்கம். நான் நம்முடைய சொல்லின் செல்வர் மணிகண்டன் அண்ணா அவங்க ஸ்டைல்லே சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் எம்எஸ் உதயமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய தன்னம்பிக்கை உரை கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் ஒரு பேச்சாளராக இருந்து சின்ன பையனாக இருந்தால் நிச்சயமாக பரந்தாமனாக தான் இருந்திருப்பார். நன்றி. நீங்கள் பேசிய தலைப்பு குன்றென நிமிர்ந்து நில். இன்னைக்கு உங்கள் பேச்சு குன்றென நிமிர்ந்து இருக்கிறது. நீங்கள் இந்த தொடர் முழுக்க ஒரு குன்றை போல மிளிர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்வோம். நானோ சகோதரி கவிதா அவர்களோ ஒருவருடைய பேரை இங்கே நினைவு கூறுவதனுடைய நோக்கம் அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களை போன்று அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஒருவர் இல்லாத போதும் அவர்களுடைய பெருமையை பெயரை குறிப்பிடுவது பசுமரத்து ஆணி போல அடுத்த தலைமுறை இதயத்தில் பதிய வேண்டும் என்கின்ற குறிக்கோள். ஆமென்றால் கைத்தட்டலாம். சபாநாயகர் தொடரலாம். அற்புதமான ஒரு வாழ்த்துரையை 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சுற்றுகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களுடைய பேச்சு குன்றென ஒளிர சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. செந்தமிழ் செல்லத்திற்கான இந்த தேடலில் அடுத்ததாக இந்த மன்றத்தில் களமிறங்குகிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா? அணியவயல். அணியவயல்ங்கிற கிராமத்திலிருந்து வர்றீங்க. எங்கே படிக்கிறீங்க? மரக்காத்தூர். உங்கள் பள்ளிக்கூடத்தோட பேர்? ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மரக்காத்தூர். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற யோகேஸ்வரி, உங்களுடைய பல்வேறு நேர்காணல்களை கடந்து இன்றைக்கு சென்னையில் இந்த அரங்கத்தில் பேச வந்திருக்கீங்க. தைரியமாக இருக்கீங்களா? சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாம். என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? அரசு பள்ளி. ஓ, அரசு பள்ளி தான் தலைப்பேவா? ஒரு அற்புதமான கைத்தட்டலை கொடுங்க. ஒரு அரசு பள்ளி மாணவி அரசு பள்ளிங்கிற தலைப்பிலேயே பேச போகிறீங்க. என்ன பேச போகிறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம். பேசிடலாமா? இது உங்களுக்கான வாய்ப்பு, சிறப்பாக பயன்படுத்துங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு பள்ளி என்னும் தலைப்பில் உரையாற்ற விளைகிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீடுதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி. தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்றார் பாரதி.
ஆம், இப்போது கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பல பல பள்ளிகள் உள்ளன. அவற்றுள் அரசு பள்ளிக்கு என்று ஒரு சில தனி சிறப்புகள் உள்ளன. அரசு பள்ளிதானே என ஏளனத்துடன் பார்க்கும் மக்களின் காதுகளில் என் ஒலி ஓங்கி ஒலிக்கட்டும். தானே விதையுண்டு விருட்சமாய் வேரோடி ஆலமரமாய் தழைத்திட்டு இலக்கண இலக்கிய வளம் செழித்த செம்மொழியாம் என் இனிய தமிழ் மொழி இன்னும் உயிரோடு இருக்கிறதென்றால் அதன் முக்கிய காரணம் என் அரசு பள்ளியும் அதில் தமிழ் வழியில் படிக்கும் என்னை போன்ற மாணவர்களும் தான். ஆம், அரசு பள்ளி இல்லையெனில் தமிழ் மொழி இந்நேரம் தலைமறைந்து போயிருக்கும். நான் அம்மாவின் செல்லப்பிள்ளை, நான் அம்மம்மாவின் செல்லப்பிள்ளை என கொஞ்சம் பேசும் மழலைகளுள் சமூகத்திற்கே செல்லப்பிள்ளைகளாக பிரசவித்த என் மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதிகம் தஞ்சம் புகுவது எம் அரசு பள்ளியில் மட்டுமே. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் நம் ஐயன். என் அரசு பள்ளி குழந்தைகள் பலர் அம்மாக்களை இறப்பாலோ பிரச்சனைகளாலோ இழந்து பாட்டுகளின் அரவணைப்பாலும் பள்ளி சத்துணவாலும் வளர்கின்றனர். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஆனால் என் அரசு பள்ளியில் படிக்கும் பலரது அப்பாக்கள் மதுபான கடைகளில் முந்தி இருக்கும் ஆன்மாக்களாகவே உள்ளனர். இப்படி உள்ள அப்பாக்கள் எப்படி தன் மகனை கற்றோர் நிரம்பிய சபையில் முன்னிறுத்துவர்? என் அரசு பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னும் பல சோகங்கள் நிழலாடும். இச்சூழலிலும் எங்களை அன்னையாய் தந்தையாய் வழி நடத்தி ஜொலிக்க செய்கின்றனர் எம்மாசான்கள். என்ன வளமில்லையின் அரசு பள்ளியில் ஏன் காசை கொட்ட வேண்டும் மற்ற பள்ளிகளில் என்பதை என் கேள்வி. ஆம், போதுமான கட்டட வசதி, நூலக வசதி, கணினி வசதி, கழிப்பறை வசதி, சத்தான காலை மதிய உணவு, அறிவார்ந்த ஆசிரியர்கள் என அரசும் எங்களுக்கு அதிகமாகவே கை கொடுத்து வருகிறது. அது மட்டுமா, வருடம் ஒரு முறை கலை திருவிழா. அடடா, இது பற்றி தெரியாதவர்கள் சமூக வலைதளங்களை தட்டி பாருங்கள். எங்களது திறமைகள் உங்களை அசர வைக்கும், ஆட வைக்கும். மதிப்பெண்ணை மட்டும் அறுவடை செய்ய வைப்பதில்லை என் பள்ளி. மிதிவண்டியில் என் நண்பர்களோடு செல்லும் அனுபவத்தை எந்த ஆடிக்காரும் தர முடியாது. என் பள்ளி எல்லா சூழலிலும் வாழ கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வி மட்டுமே வாழ்வை மாற்றும் என புரிய வைத்துள்ளது. வறுமை வாழ்வில் உயர ஒரு தடையல்ல என உணர வைத்துள்ளது. ஆம், என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். ஆம், என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அறிவு பசியை தேடி வரும் பறவைகளுக்கு இறை தேடும் சரணாலயம் என் அரசு பள்ளி என்பதை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா யோகேஸ்வரி அரசு பள்ளிங்கிற தலைப்பில் பேசுனாங்க. யோகேஸ்வரி பேசும்போது நான் அக்கா கவிதா ஜவஹர் அவங்கள தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப உற்சாகமாக அவங்க பேச்சை கேட்டு நல்லா ரசித்து கேட்டீங்கக்கா. யோகேஸ்வரியினுடைய பேச்சு உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது? வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அம்மா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே நம்ம மக்களுக்கு பொதுவான ஒரு சிந்தனை உண்டு. பள்ளிக்கூடம்னா அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது, அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடாது, ஆனால் வேலை மட்டும் அரசு வேலை வேணும். ஆனால் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்குத்தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு கொடுத்தது. உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை பெருமை கோட்டுக்கு மேல் உயர்த்துவது அரசு பள்ளி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னீங்க. வருங்காலத்தில் உங்களுடைய குரல் தமிழகத்தின் சார்பாக உலகம் முழுக்க ஒலிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பையும் சங்கரா டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அம்மா. ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். ஒருவேளை இந்த பாப்பாவுடைய பேச்சை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ காணொளியிலேயோ இல்லை வலையொலியிலேயோ பார்த்துட்டா நம்ம ஸ்கீம் போட்டு டிமாண்டு வச்சு சட்டப்பேரவையில் பேசி அதை புத்தகமாக போட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி மக்களுக்கு சொல்கிற விஷயத்த சங்கரா தொலைக்காட்சியில் 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அரசு பள்ளி குழந்தை பள்ளி கல்வித்துறையை பற்றி அடுக்கடுக்காக அழகாக சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு சிறந்த குழந்தைக்கான பரிசு கூட உனக்கு தரலாம். இந்த அரசு பள்ளியினுடைய மண்ணின் வாசனையை மணக்க மணக்க சங்கராவில் கொடுத்துருக்க. நீ அரசு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய கல்வி அமைச்சராக பிற்காலத்தில் வருவதற்கு வாழ்த்து. நன்றி ஐயா. ரொம்ப அழகாக 2 நடுவர்களுமே வாழ்த்துரைகளை வழங்கியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த ஒவ்வொருவரும் திரும்பவும் அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான உரையை யோகேஸ்வரி பேசியிருக்கிறாங்க. மலரும் நினைவுகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய பேச்சு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் வரட்டும். உங்களை அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
செந்தமிழ் செல்லத்திற்கான இந்த பிரம்மாண்ட தேடல்ல பல்வேறு நகரங்களில் நாம் நேர்காணல் நடத்தினோம். அந்த வகையில் அந்த நேர்காணலில் நடுவர்களையே அசத்திய ஒரு பேச்சை கொடுத்த அந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் தான் இப்போது இந்த மன்றத்தில் பேச அழைக்க இருக்கிறோம். மேகாஸ்ரீ வாங்க. வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கங்கண்ணா. எந்த ஊர் ஆடிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? கோயம்புத்தூர் ஆடிஷன் இல்லைங்க. அந்த நேர்காணலுக்கு வந்த நடுவர்கள் என்ன சொன்னாங்க? அங்கே என்ன தலைப்பில் பேசுனீங்க? அங்கே புதுமை பெண் தலைப்பில் பேசினாங்கண்ணா. நடுவர்கள் வந்து பாட்டு பாடி வாழ்த்துனாங்கண்ணா. அப்படியே பாட்டு பாடி உங்களை வாழ்த்துற அளவுக்கு நீங்கள் நல்ல உரையை வழங்கியிருக்கிறீங்க. அதே அளவுக்கு ஒரு அற்புதமான உரையை இங்கேயும் கொடுப்பீங்களா? கொடுப்பேங்கண்ணா. என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? கனவுகள் மெய்ப்படும். அப்படி என்ன கனவு? மாவட்ட ஆட்சியராக. ஓ, வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவு மெய்ப்பட சங்கரா தொலைக்காட்சியினுடைய தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் சார்பாக ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டுதல்களை எங்களுடைய வாழ்த்துக்களாக பரிமாறுறோம். பேச தயாராக இருக்கீங்களா? பேசிடலாமா? இது உங்களுக்கான நேரம். சிறப்பாக பேசுங்க. கேளிர் அனைவருக்கும் இந்த செந்தமிழ் செல்லத்தின் பணிவான வணக்கங்கள். கனவுகள், இங்கு பலரது கனவுகள் நனவாகி இருக்கும், பலரது கனவுகள் களவாடப்பட்டிருக்கும். இரு கனவுகளுமே ஒவ்வொரு கதைகள் சொல்லும், சில வேறுபாடுகளுடன். என்ன வேறுபாடு? ஆராய்ந்து கண்டறிவோம். பிறக்கும் பொழுதே சொந்த முயற்சியில் பிறக்க வேண்டிய நம்மை அம்மா வயிற்றை கிழித்துதான் எடுப்போம் என்று வலியுறுத்தி நம்மை வெளி உலகிற்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே ஆரம்பமாகிறது நம் முன்னேற்றத்திற்கான போராட்டம். குழந்தை பருவத்தில் வழுக்கி விழும் நாள் முதல் முதுமையில் வழுக்கை விழும் நாள் வரை அந்த போராட்டம் நம்மை நிழல் போல துரத்தும். அந்த நிழலை பார்த்து நாம் பயப்படாமல் நம்மை பார்த்து அந்த நிழல் பயப்படும்படி வேகமாக ஓட வேண்டும். தன்னம்பிக்கையுடன். சிறகுகள் அடைந்தால் பறக்க முடியாது. அதற்காக எந்த ஒரு பறவையும் மழை வரும்பொழுது ஓடி ஒளிந்து கொள்வதில்லை. அதுபோல நம் வாழ்வில் இடையூறுகள் வரும்பொழுது ஓடி ஒளியாமல் சிறகுகளை விரித்தால் உயர உயர பறக்கலாம். உயரம் என்று சொல்லும் பொழுது ஆனொன்று ஞாபகம் வருகிறது. ஆம், பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நமது தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் அவர்கள். விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய விருதான தயாசந்த் விருதையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர் தனது உடலில் இருக்கும் குறையை கண்டிருந்தால் இன்று இத்துணை உயரத்திற்கு சென்றிருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. நீலவான தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, அடர்ந்த காடு இருண்டது என்று கரடியிடம் சொல்லாதே, பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே என்ற வரிகளுக்கேற்ப முடியாதது ஏதுமில்லை என்று தன்னம்பிக்கையுடன் முன்னேறியவர்தான் சேலம் சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த தங்கரான ராஜன் அவர்கள். ஆம், துடுப்பாட்டம் என்னும் கிரிக்கெட்டில் அவரது அபாரமான பந்து வீச்சால் இன்று உலக ஜாம்பவான்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார். ஏழை குடும்ப பின்னணியிலிருந்து வந்த பல இடையூறுகளை கடந்து இன்று துடுப்பாட்டத்தில் தவிர்க்க முடியாத வீரராக திகழ்வது மட்டுமல்லாமல் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார். இதுவல்லவா கடின உழைப்பிற்கு கிடைத்த வெகுமானம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் இன்று திருநங்கைகளும் பல துறைகளில் ஜொலிக்கிறார்கள் தன்னம்பிக்கையுடன். ஆக எவரொருவர் உடற்குறை, பொருளாதார நிலை விமர்சனங்களை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறார்களோ அவரது கனவு நனவாகிறது. இல்லையேல் கனவுகள் களவாடப்படுகிறது. வென்றவனுக்கு கை கொடுங்கள் வாழ்த்துவதற்கு, தோற்றவனுக்கும் கை கொடுங்கள் தூக்கி விடுவதற்கு. கனவுகள் மெய்ப்படும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் காமேஹாசன். நம்பிக்கை தருகிற வார்த்தைகளால் அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை உரையை மேகாஸ்ரீ இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சை நடுவர்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கிறாங்க, அது நடுவர்களுக்கு எவ்வளவு பிடித்திருக்குங்கிறத கேட்கலாமா? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ஐயாக்கிட்டே கேட்டுடலாமா? அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். அன்புக்குரிய சங்கரா நேயர்களே, இந்த பொண்ணு பேசி பல சுற்றுக்களில் வெற்றி பெற்று அந்த ஆதார சுற்றுலெல்லாம் வெற்றி பெற்று அரங்க சுற்றுக்கு வந்துருச்சு. மற்றவங்கெல்லாம் போட்டியாளராக வந்தாங்க. என்னை கேட்டால் அந்த பொண்ணு ஜட்ஜாகவே உட்காந்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா அதோடைய கனவு இன்றைக்கி ஜெயிக்கணும்னு வந்திருக்கு. கண்டிப்பாக மெய்ப்பற்றுச்சுன்னே நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றும் ரிசல்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்க வீட்டில், பாரு இந்த சின்ன பொண்ணு என்னமா பேசுது. அதுதான் இந்த நிகழ்வினுடைய கரு.
எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்மா. நான் இந்த குழந்தைக்காக கடவுள்கிட்ட என்ன கனவு வைப்பேன்னா, எதிர்கால கோவையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும் என்கின்றதை வைத்து அப்போதைக்கு இப்போதே வாழ்த்தி, பிரமாதமான பேச்சு, அடுத்தடுத்த சுற்றுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். அற்புதமான வாழ்த்துறையை அன்பிற்கினிய அண்ணன் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பேச்சு உங்களோடது. தன்னம்பிக்கை உரையால் அப்படியே எங்களே வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்க. முடியாது அப்படிங்கிற வார்த்தை கூட முடி அப்படின்னு தான் தொடங்கும். கலாம் ஐயா சொன்ன மாதிரி தூங்கும்போது வருவதல்ல கனவு, தூங்க விடாமல் செய்வது கனவு. உங்களுடைய கனவு நிச்சயமாக இன்னும் 20 வருஷத்துக்குள்ள ஒரு மாவட்ட ஆட்சியராக அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை நாங்கள் அடுத்து பெரிய பிள்ளையாக பார்க்கும்போது ஒரு கலெக்டராகத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேகாவின் பேச்சு ஆஹா என்று சொல்லும்படியாக இருந்தது. வாழ்த்துக்கள். நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாக வந்து ஒட்டிக்கொள்ளும் என்கிற மேத்தாவினுடைய கவிதை வரி மேகாவினுடைய இந்த பேச்சின் மூலமாக நமக்கு நினைவுக்கு வந்திருக்கிறது. அற்புதமான ஒரு உரையை வழங்கியிருக்கிற மேகாஸ்ரீக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள். வாழ்த்துக்கள்மா.